ஹலோ மக்களே, ஈஸியான பாவ் பாஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 6 காஞ்ச மிளகாவை தண்ணியில ஊற வச்சுட்டு 5 பல்லு பூண்டு போட்டு தனியா அரைச்சு வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட், கோஸ், பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இன்னொரு கடையில பட்டர் போட்டு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கதை போட்டுட்டு வெங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சிருக்கதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் போட்டுட்டு தக்காளி போட்டதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு 2 ஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கொதி வந்த உடனே 1 ஸ்பூன் தயிர், கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாவ் பன் மேல 2 சைடும் பட்டர் போட்டு அது நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம். சூப்பரான பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.